நம்மளோட முகத்துல மொத்தம் 4 இடத்துல வந்து சைனஸ் அப்படிங்கிறது இயற்கையா ஒரு கண்ணு மாதிரி, ஒரு மூக்கு மாதிரி, காது மாதிரி சைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹாலோ ஆர்கன் சொல்லுவாங்க. ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஒரு காத்து நிறைஞ்ச ஒரு குழி கொண்ட ஒரு பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காற்று பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய 2 புருவத்துக்கு மேல இருக்கும். சோ மொத்தமா 4 சைனஸ் இருக்கும். ஓகே, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம புருவத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, இந்த கண்ணுக்கு 2 கண்ணுக்கு இடையில ஒண்ணு இருக்கு, அடுத்து இந்த மூக்கு கிட்ட சைட்ல இருக்கு. சோ இந்த 4 சைனஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து 2 இருக்கும், பேர் பண்ணி இருக்கும். வலது பக்கம் ஒண்ணு, இடது பக்கம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, உடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னா காற்றுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்குல இருந்து சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற காத்து மேல மூக்குல இருந்து நம்மளுடைய நுரையீரலுக்கு போற அந்த பாதை வந்து ரொம்ப வறண்டு போகாம, ரொம்ப ட்ரை ஆகாம பாத்துக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு இந்த சைனஸுடைய வேலைதான். சோ அதுல வந்து வேற எந்த இதுவுமே இருக்காது, தண்ணி இருக்காது, ஃப்ளூயிட் இருக்காது. ஆனா மியூக்கஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மியூக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சளி தன்மை கொண்ட ஒரு ஃப்ளூயிடு. சோ அது எதுக்காக அந்த சைனஸ்ல அந்த காத்து பை கூட அந்த மியூக்கஸ் செக்ரீட் சுரக்குது அப்படின்னா நம்மளுடைய மூக்கு வந்து வறண்டு போகாம, ட்ரை ஆகாம ஒரு ஈரத்தன்மையில மெயின்டைன் பண்றதுக்காக இந்த சைனஸ்ல இருந்து மியூக்கஸ் அப்படிங்கிற அந்த திரவம் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். ஓகே இருக்கு. இதுல ஒரு சைனஸ்க்கு ஒரு பெயர் இருக்கு. ஃப்ரான்டல், எக்மோய்டல், மேக்ஸிலரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, subscribe for more videos. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.